பாரத தேசம்னு யார் சொல்றது? RSS காரன் தான் சொல்றான், பிஜேபி தான் சொல்றாங்க. அது அன்னைக்கே சொன்னவர் பாரதியார். பாட்டு கூட வருமே பாரத விலாஸ்ல, பாரத தேசம் என்று பாட்டு வரும் இல்லையா, அன்றைக்கே எழுதினவர். அது மட்டுமல்ல, முதல்ல இந்திய இந்த நாட்டு பொதுமொழி ஆக்கணும்னு பாரதியார் 15/12/1906 எழுதுறாரு இந்தியா பத்திரிகையில. இந்தி இந்தியாவுக்கு பொதுமொழியாக வர வேண்டும். எப்போ? 1906. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொரு தமிழனும் தமிழோடு இந்தியம் படிக்கணும். 1906. சரி, அது திலகருடைய கொள்கை. சரி, ஒத்துக்கலாம். ஏன்னா திலகர் இந்தியா முழுக்க ஒரே நாடு ஆக்கணும், இந்தியாவை ஆக்கணும் அப்படின்றதுக்காக சொன்னாருன்னு சொல்லலாம். அதே பாரதியார் 11/1/1920 சமஸ்கிருதம் இந்தியாவுக்கு பொதுமொழியா வரணும்னு எழுதுறாரு. அப்போ விவாதம் என்ன இருந்தது? இந்தியாவுக்கு பொதுமொழியா ஆங்கிலமா இந்தியா? இதுதான் டிபேட். ஆனா இவர் நடுவுல பூந்து ஆங்கிலம் வேண்டாம், இந்தியம் வேண்டாம், சமஸ்கிருதம் தான் இந்தியாவுக்கு பொதுமொழியா வேணும் 11/1/1920 சுதேசமித்திரன்ல எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? இது ஒண்ணும் புதுசா நம்ம செய்ய தேவையில்ல. அந்த காலத்துல இந்தியாவுல ஏராளமான அரசர்கள் இருந்தாங்க. எல்லா அரசர்கிட்டயும் ராஜகுரு இருந்தாங்க. எல்லா ராஜகுருக்கும் சமஸ்கிருதம் தெரியும். அதனால ஒவ்வொரு அரசருக்கு இடையில கடித போக்குவரத்து எல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் நடந்தது. அதனால அது ஒண்ணும் தப்பு இல்லை. சமஸ்கிருதத்தை எளிதா படிக்கக்கூடிய நூல்கள் நிறைய வந்திருக்குன்னு எந்தெந்த பதிப்பகம் வெளியிட்டுக்கிறாங்க எல்லாம் போட்டு ஒவ்வொரு தமிழனும் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும், இந்தியாவுக்கு பொதுமொழியா சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாரதியார். அப்ப நாங்க குறை சொல்ல மாட்டோமா? இன்னைக்கு பிஜேபி சொல்றது தானே.